அம்மா அம்மா எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே, ஆளையே காணோம். நைட்டே கம்மியாக தான் சாப்பிட்டோம், பசி வேற எடுக்குது. அம்மா எங்கே இருக்கீங்க? வெளியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதனா வேலை செஞ்சுட்டு நம்ம போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பிள்ளை எழுந்தா பசி எடுக்குதுன்னு சொல்லுவா. பாவம் மக்கா நைட்டே எதுவுமே சாப்பிடல, கம்மியாக தான் சாப்பிட்டு படுத்தா. பிள்ளைக்கு சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சிடணும் எழுந்துக்கிறதுக்குள்ள. எப்படியோ ஒரு வழியாக சாப்பாடு செஞ்சுட்டோம். காஃபியை போட்டு அப்படியே எடுத்துட்டு போய் பிள்ளையை எழுப்புவோம். அம்மா இங்கே தான் நமக்காக சமையல் செஞ்சிட்ருக்காங்க போல. அம்மா காஃபி போட்டிங்களாம்மா? வா பட்டு செல்லும், உனக்காக தான் அம்மா காஃபி போட்டேன். குடிச்சிட்டு சாப்பிட்டேன்னு அம்மா சமையலாம் செஞ்சுட்டேன். சரிங்கம்மா, நான் காஃபி குடிச்சிட்டு பல்ல வளக்கிட்டு அப்புறமா சாப்பிட்றேம்மா. சரிம்மா, சரிங்கா. சரி, எப்படியோ சமையல் வேலை முடிஞ்சுது. போய் வீட்டெல்லாம் பெருக்கிட்டு குட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்க, கிளம்புவோம். இன்னும் எழுந்துக்களை போல. நைட்டெல்லாம் தூங்கினாதானே ஒரே புலம்பல், தலைவலியே வந்துருச்சு. குடிச்சா அமைதியாக படுக்க போகிறது கிடையாது. நைட்டெல்லாம் புலம்பிட்டு ஒரே தூக்கம் இல்லை. இவரை எழுந்துக்கும் போது எழுந்துக்கட்டும், இவரை எழுப்புனா வேலைக்கும் போக முடியாது, எதுவும் முடியாது. நம்ம வீட்டெல்லாம் பெருக்கிட்டு கிளம்புவோம் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு. அப்புறம் எழுதி எங்கன்னா போனால் போட்டோம், வீட்டிலேயே பார்த்துட்டு தூங்கினா தூங்கட்டும். எங்கன்னா வேலைக்கு போனால் மட்டும் என்ன காசை எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேயே கொடுக்க போறாரு. குடிச்சிட்டு நைட்டெல்லாம் புலம்புறத வேலை. அதுக்கு பதில் தின்னுட்டு வீட்டிலேயே எங்கன்னா படுத்துட்டு இருந்தால் போவோம். நம்ம கடகடனை பெருக்கிட்டு டைம் ஆகிடுச்சு சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது லேட்டாக போனால் நல்லா இருக்காது. ஒரு வழியாக பெருக்கி முடிச்சாச்சு. பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு கிளம்புவோம் நம்ம. என்னடா இது இவ்வளோ சீக்கிரமாக விடிஞ்சிட்டு இருக்கே, வயிறு வேற கிள்ளுது. போய் பார்ப்போம் எதனா செஞ்சு வச்சிருக்காளா இல்லையான்ட்டு. என்ன இது உலக அதிசயமாக இருக்கே, எப்பயும் பழைய சோறு பச்சை மிளகா வச்சிருப்பா, இன்னைக்கு என்ன விதமாக செஞ்சு வச்சிருக்காளே. எப்படியோ காலையிலேயே பசிக்குதுன்னு நினச்சோம், எப்படியோ ரெடியாக செஞ்சு வச்சிருக்கா. என்ன அதிசயமோ தெரியல. நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம். காலையிலேயே கிளம்புனாதான் சாயந்தரத்துக்குள்ளே ஒரு பாட்டிலுக்கு நான் ரெடி பண்ண முடியும். இல்லைனா இன்னைக்கு நம்ம குடிக்கவே முடியாது. என்ன இது எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி அடங்க மாட்டேங்குது. இன்னைக்கு வேற அதிசயமாக ருசியாக வேற இருக்குது. கடகடன்னு மொத்தத்தையும் குடிச்சிட்டு கிளம்புவோம் நம்ம. இதுக்கு மேலே குடிக்க வயிற்றுல இடம் இல்லை, கொஞ்சோண்டே இருக்குது, வச்சுட்டு கிளம்புவோம். பிள்ளை எங்கே இருக்கானே தெரியலையே. காஃபி குடிக்கிறேன்ட்டு வந்தா, குடிச்சாலா இல்லையா சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா காணுமே. கீர்த்தி குட்டி எங்கே இருக்கீங்க? அம்மா அதோ இருக்கம்மா. என்னம்மா ஆச்சு? எங்கே இருக்கீங்களா? இருங்க. நேற்று உங்களுக்கு ஒரு ஆண்டி வந்து புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்களே, அந்த ஆண்டி வீட்டுக்கு அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன். நீ எங்கேயும் அடம் பண்ணாத, இன்னைக்கு சண்டேல அமைதியாக வீட்டில் இருக்கணும் என்ன? சரிங்கம்மா, பசிக்குது, சாப்பாடு இருக்குல்ல? இருக்கு. யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, தூரமாலாம் எங்கேயும் போகக்கூடாது. சாப்பிட்ற டைமில் யார் வீட்டானையும் போகக்கூடாது என்ன? நம்ம வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு வீட்டிலேயே இருக்கணும். அம்மா சீக்கிரமாக வந்துடுறேன் என்ன? சரிங்கம்மா, நான் யார் வீட்டுக்கும் போகல. இங்கே ஃப்ரெண்டு வந்து மரத்தாண்ட விளையாடுன்னு சொன்னாங்க. மட்டை விளையாட்டு வீட்லேயே இருக்கேன் என்ன? சரிம்மா, குட்கலாக இருக்கணும் என்ன? சரி, அம்மா போயிட்டு வரேன் வேலைக்கு, நீங்கள் சாப்பிட்டு இருங்க. சரிங்கம்மா. ஏண்டி கீதா, என்ன அதிசயமாக சமையல்லாம் செஞ்சு வச்சிருக்க? என்ன பண்ணுறது, நான் பட்னியாக இருந்தாலும் பிள்ளைக்காக செஞ்சு தானே ஆகணும். பிள்ளைக்கு செஞ்சோ யாருக்கு செஞ்சோ மொத்தம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. கொஞ்சோண்டு மிச்சம் மீதி வச்சுருக்கேன், வேணும்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா அப்படியே வைங்க, சாயந்தரம் வந்து சாப்பிட்றேன். குழந்தைக்காக செஞ்சேன், நீங்களே சாப்பிட்டீங்க. அவளுக்கு வச்சிங்களா இல்லையா? ஏன் இப்படி தான் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏண்டி எனக்கு இல்லாமல் என்ன குழந்தைக்கின்ற? நான் சாப்பிட்ட மிச்சம் தான் உங்களுக்குலாம், புரியுதா இல்லையா? என்னமோ போங்க, நீங்கள் தான் ஒரு ரூபாய் வீட்டில் தரதில்லை. நானா எதனா வேலைக்கு போய் கொஞ்சம் செஞ்சு வைக்கிறேன். அதையும் நீங்களே சாப்பிட்டீங்கன்னா பிள்ளை என்ன பண்ணுவா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. காலையிலேயே இவக்கிட்ட பேசியிருந்தா அடி உதந்தான் போவோம். இவக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம போய் எங்கன்னா வேலை செஞ்சுட்டு வருவோம். ஏண்டி நான் கிளம்புறேன், வேலைக்கு டைம் ஆகுது. எப்போதான் இவர் திருந்துவார் தெரியல. இவர் திருந்துவாருன்னு நினச்சி நம்மளுக்கே சலிச்சு போச்சு. என்ன இந்த குழந்தைக்காக நான் அவர் கொஞ்சம் வைக்கிறேன். ஏன்னா இப்படி பண்ணுறாரோ, திருந்துவாரா, கடைசி வரையும் இப்படியே இருப்பாரா, ஒன்றும் புரியலை. அம்மா, சாப்பாடு கொஞ்சம் தான் இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சுமா. மொத்தம் சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு எதுவுமே இல்லையே. இப்போ சாப்பிடலாமா? மத்தியானத்துக்கு வேணும்னா அம்மா எடுத்துகிட்டு வந்து தந்துட்டு போகிறேம்மா. வீட்டிலேயே இல்லைன்னா சாப்பிட்டு அம்மா கிளம்புற டைம் ஆகிடுச்சு. சரிங்கம்மா, நான் போய் விளையாடுறேன். என் ஃப்ரெண்டு கனி வந்திருக்கா. நம்ம கிளம்புவோம். அம்மா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு லேட்டாக போனால் நல்லா இருக்காது. போயிட்டு மதியம் அம்மா கிட்ட சொல்லிட்டு குழந்தைக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவோம். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். கடகடன் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு மதியம் எப்படியான அம்மா கிட்ட கேட்டு சாப்பாடு எடுத்துன்னு போய் பிள்ளைக்கு கொடுத்துட்டு வரணும். போன ஃபஸ்ட் நாளே சாப்பாடு கேட்டால் என்ன சொல்கிறாங்களோ தெரியல. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாரு வீட்டை சுற்றி, செடி கொடியெல்லாம். வெளியே இருந்து பார்க்கவே வீடு எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குமோ தெரியல. வீடு மாதிரி வந்துட்டோம் போலவே. வேறு யாரோ வீடு போலவே. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ அம்மா, உங்கள் வீடு எங்கம்மா இருக்குது? மாறி வந்துட்டம்மா. ஓ அப்படியாம்மா, அது பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டம்மா. சரிம்மா, வரம்மா.
சரி சரிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. சரிம்மா, சீக்கிரமாக கிளம்புவோம், லேட் வேறு ஆயிடுச்சு. சிட்டியில் வீடு இருந்தாலும் இருக்குது, பெருக்கி பெருக்கி கையெல்லாம் ஆஞ்சி போச்சு. ஆனால் தூசி குறைஞ்சா மாதிரி தெரியலை. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பெருக்கினாலும் இந்த வண்டி போகிற ஃபீடுக்கு மொத்த தூசியும் வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கிது. பெருக்கி பெருக்கி முடியலை. கிருஷ்ணவேணி வெளியே தான் இருக்கா போல, இப்போவே போய் சொல்லிட்டு வந்துடுவோம். என்ன கிருஷ்ணவேணி, ஓயாமல் பெருக்கிட்டு இருக்க போலவே. அட நீங்கள் வேற ஏன்க்கா, பெருக்கி பெருக்கி எத்தனை வாட்டி பெருக்கினாலும் இப்படி தான்க்கா இருக்குது. என்ன தான் பண்ணுறதுனே தெரியலை. அதுக்கு தான் என்ன மாதிரி பெருக்காமையே இருந்துடணும். காலையில் ஒரு வாட்டி பெருக்கணுமா, சாயந்தரம் ஒரு வாட்டி பெருக்கணும். எத்தனை வாட்டி பெருக்கினாலும் அப்படி தானே இருக்கே, சும்மா இதுக்கு பெருக்கிட்டு இருக்க. போங்கக்கா, வீடு வாசல் சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்குது. என்ன பண்ணுறது? சரி சரி, உன்னை திருத்த முடியாது, நான் வந்த வேலையை சொல்கிறேன். என்னக்கா, என்ன வேலை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு கிருஷ்ணாக்கு பொண்ணு பார்க்க போகலான்னு இருக்கோம். சரி, நீயும் வருவேன்னு சொன்னேன். கிருஷ்ணாக்கா சின்ன குழந்தையா இருந்தது தான் ஞாபகம் இருக்கு. பிள்ளைங்க மடன்னு வளர்ந்துடுறாங்க. எப்படி தான் வளர்றாங்கன்னு தெரியலல்ல. சரி சரி, நீ இல்லை, எல்லாரையும் குடும்பத்தோட கூட்டிகிட்டு வந்துடணும். என்ன? சரிக்கா, கண்டிப்பாக வரேங்க்கா. சரிம்மா, இன்னும் 2 பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்லிட்டு நான் போய் வேலையெல்லாம் பார்க்குறேன். சரிக்கா. ஐயோ, ரொம்ப லேட் ஆகிட்டு போலவே. அம்மாவே பெருக்கிட்டு இருக்காங்களே. அம்மா அம்மா, வாம்மா வா. என்னம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சாம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டைமுக்கு வந்தாவே பரவாயில்லம்மா. சரிவா, உள்ளே போய் வேலையெல்லாம் பார்ப்போம். சரிங்கம்மா. வாம்மா, உள்ள வா. இங்கே பாரும்மா, வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டேன். காஃபி போட்டு கொடு, அப்புறமா டிஃபன் செஞ்சுக்கலாம். என்ன? சரிங்கம்மா, நான் செஞ்சிடறேம்மா. என் பசங்க 2 பேர் மேலே இருப்பாங்க. எங்கள் அண்ணா பொண்ணு ஒருத்தி, 3 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து காஃபி கொடுத்துட்டு. என்ன? சரிங்கம்மா, இது 5 நிமிஷத்தில் போட்டு எடுத்துட்டு வரேம்மா. எதனா வேணும்னா கூப்பிடு. என்னம்மா? சரிங்கம்மா. சரி, கிரண் கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது. அவன் கிட்டே இருக்கும் போது ஒரு தொல்லை மாதிரி எதனாலும் சொல்லிட்டே இருந்தான். இப்போ அவன் இல்லாதப்ப தான் தெரியுது அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஃபோன்லேயும் சரியாக சிக்னல் கிடைக்காம இருந்துச்சு. நேற்று தான் அவனோட மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணோம். அவன் தூங்கினானா இல்லையானே தெரியல. மெசேஜ் பண்ண அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணிட்டான். ஜாபுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, கண்டிப்பாக வந்துடு கம்பெனிக்கு அப்படின்ட்டு. அவனை சீக்கிரமாகவே மீட் பண்ணோம். ஜாபுக்கு இன்டர்வியூ போகும்போது தான் மீட் பண்ண போல. என்ன கவி, இப்போ தான் எழுந்தியா? ஆமாம்மா, நைட்டு சரியாக தூக்கம் வரல, லேட்டாக தான் தூங்கினேன். இப்போ தான் எழுந்தம்மா. ஓ அப்படியா? ஒன்றும் இல்லைம்மா, சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க பொண்ணு பார்க்க. சரி, போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. போகிறீங்களா நீயும் கையலும்? அப்படியாம்மா? சரிம்மா, இதோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகிறோம்மா. சரிம்மா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்புறம் வரேன். என்ன? சரிம்மா. எப்படியோ ஒரு வழியாக மெசேஜ் பண்ணிட்டாங்க மேடம். ஃபோன் சரியா நெட்வொர்க் கிடைக்கலன்னு சொன்னால் எப்படியோ கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டா. அங்கே தான் மீட் பண்ணோம். இன்னும் 2 நாள் ஆகும். நம்ம தான் மிஸ் பண்ணுறோம்னு நினச்சேன். பரவாயில்ல, மேடம்க்கு கொஞ்சம் நாள் நினப்பு இருக்குது. கிரண் மாமா இங்கே தான் இருக்கார் போல. நம்ம கீழெல்லாம் தேடிட்டு வந்தோம், எங்கே இருக்கான்னு தெரியாமல். மாமா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை வீடு ஃபுல்லாக தேடிட்டு வரேன் நான். என்னாச்சு? என்ன எதுக்கு தேடினேன்? நான் இங்கே தான் இருக்கேன். அது ஒன்றும் இல்லை மாமா, அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க, அதனால தான். என்ன சொல்ல சொன்னாங்க? என்ன விஷயம் சொல்லு. இது ஒன்றும் இல்லை மாமா, கிருஷ்ணா அண்ணாக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களா இன்னைக்கு. அதனால் அத்தை எல்லாரையும் ரெடி ஆகி வர சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி சரி. எந்த ஊர் எதனா சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் தெரியல மாமா, கிளம்பி இருந்து அது மட்டும் தான் சொன்னாங்க. ஹலோ, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? என்ன கிருத்துமா, அம்மா கிளம்ப சொன்னாங்களே, கிருஷ்ணா நாக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களே, எந்த ஊருன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? இல்லை அண்ணா, அதெல்லாம் எதுவும் சொல்லலை. சீக்கிரமாக கிளம்பி வர சொன்னாங்க, அதை சொல்லாம தான் வந்தேன். சரி சரிம்மா. என்னம்மா, சமையல் வேலைலாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இப்போ தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டம்மா. சரிம்மா, நாங்கள் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. நீ உன் மக்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்புறதுனா கிளம்பு. நாளைக்கு வந்தால் போதும். நம்மளே எப்படி சாப்பாடு கேட்குறதுன்னு தெரியாமல் தயங்கிட்டு இருந்தோம். அம்மா பாரு, சாப்பாடு எடுத்துகிட்டு போன்றாங்க. வேறு எதனா வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்தா எனக்கு வெளியே போகணும் கிளம்புன்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நல்ல மனசு யாருக்கு இருக்கும்? உன் பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்களே. என்னம்மா, என்ன யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா, நாளைக்கு வரேம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்ன? சரிங்கம்மா. டைம் வேற ஆயிடுச்சு. சரி, போய் பார்ப்போம் அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. எதனா கூட மாட ஒருத்தாசை செஞ்சுட்டு கிளம்புவோம். என்ன இது, சின்ன பொண்ணா காலையே காணுமே, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. என்னக்கா இங்கே நின்றுட்டாவா? உள்ளே போகலாம். இல்லை, யாரையுமே காணுமே, அதான் பார்த்தேன். அவங்க உள்ளே தான்க்கா எதனா பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து கூப்பிட்டாலும் கேட்காது, வாங்க போய் பார்ப்போம். அங்கே பாரு, நிக்கி கூட வந்துட்டா. என்ன மேடம், இதான் வர நேரமா? அது எதுவும் இல்லை கையல், நேற்றெல்லாம் லேட்டாக தான் தூங்கினேனா, தூக்கமே வரலை. சரி, காலையில் அம்மா சொன்னாங்க போயிட்டு வா அக்கா வீட்டுக்குன்ட்டு, மறந்துட்டேன். அது காலையில் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு அம்மா இப்போ தான் திட்டி அனுப்பி விட்டாங்க. நான் உன்னை எதுக்கு லேட்டாக வரேன்னு தானே கேட்டேன். அதுக்கு ஒரு கதையே சொல்கிறீங்க. சரிவா, உள்ளே போய் ரெடி பண்ணுவோம். நீ சொல்கிற கதையை பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரே வந்து போயிடுவாங்க போல. ரொம்ப கலைக்காத. என்ன? வாங்கம்மா வாங்க, உட்காருங்க வாங்க. என்ன ஒரு அதிசயமாக இருக்கே. என்ன அக்கா, உங்களுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க, சரி பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படி உட்காந்து இருக்கீங்க, ரெடி ஆகலையா? அதுக்கு என்னம்மா, புடவையே தானே கட்டணும். வெறும் 5 நிமிஷத்தில் நான் கட்டிடுவேன். வந்து உட்காருவாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுதான் எங்கள் அம்மா, அவங்க நிக்கியோட அம்மாலாம் எங்களை அனுப்பியிருக்காங்க. போய் கிளம்புங்க முதல்ல, இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்களாம். அதனால தான் சீக்கிரமாக உங்களை ரெடி பண்ண சொன்னாங்க. என்ன எப்படியான எழுப்பி தத்தணும். சரி, நீங்கள் உட்காந்து இருங்க, நான் போய் புடவையே கட்டி வரேன்.
இவங்களுக்கு கல்யாணம் ஆக போது இன்னும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை மாதிரி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல இந்த அக்கா. அது சின்ன பொண்ணு அக்கா, அதை இயல்பு தான், அதெல்லாம் மாற்ற முடியாது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே இந்த அக்கா. வா, ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா என்ன? அக்கா உண்மையாகவே செம்ம அழகாக இருக்கீங்க நீங்கள். சின்ன பொண்ணு நீயா இது? பேண்ட்டு சட்டையை போட்டுக்கின்னு சுற்றின்னு இருந்த எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உண்மையாவாக்கா சொல்கிறீங்க? இல்லை இந்த பசங்க கூட சேர்ந்து நீங்களும் கலாய்க்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை சின்ன பொண்ணு, உண்மையாதான். வர மாப்பிள்ளை மழங்கிடுவான் அழகுல. போங்கக்கா, எனக்கு வெக்கமாக இருக்குது. அக்கா எங்களை பார்த்து வைக்கப்படாதீங்க, வரப்போகிற மாப்பிளையை பார்த்து வைக்கப்படுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அவளே சிரிச்சு வெக்கமாக இருக்குன்றா, நீங்கள் வேற கலாய்க்கிறீங்க. வெளியே போய் நில்லுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்தவொடனே வந்து சொல்லுங்கள். என்னம்மா என்ன போன்னு அங்கேருந்து விரட்டினேன், இப்போ இங்கே வந்து இங்கேயும் விரட்டுறியே, என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ போறியா உத வாங்குறியா? எங்கே நிற்கி ஆளையே காணோம். அவள் ஓடிட்டுருப்பாக்கா. சரி வாங்க நம்மளும் போவோம். சரி சின்ன பொண்ணு உட்காந்துனது எவ்வளோ நேரம் நிற்ப? இல்லை பரவாயில்லக்கா, நீங்கள் உட்காருங்க. கீதாவை கூப்பிட்டா நான் வரலக்கா அப்படின்ட்டா. ஏன்க்கா எதனால்? சுந்தரி வந்தா நான் வரமாட்டேன், அவளை கூப்பிட்டா என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டா ஒரே வார்த்தை. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? உனக்கு இந்த மாப்பிளையை பார்த்ததே சுந்தரி தான், அவளை எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? சரி நானும் விட்டேன், கூப்பிடல. சரி விடுங்கக்கா, அவங்க விருப்பம். சுந்தரி அக்கா என்ன பண்ணுவாங்க? அவங்க நல்லவங்க தான். கீதா அக்கா இப்போ தான் திருந்துவாங்கன்னு தெரியல, இப்படியே இருப்பாங்களா என்னன்னு. விடுங்க. சரி சின்ன பொண்ணு, நான் போய் வெளியே இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வரவேற்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல. நமக்கு யாரும் இல்லைனாலும் ராணி அக்கா சுந்தரி அக்கா மாதிரிலாம் ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நம்மளுக்கு இன்னும் ஒரு கல்யாணம்லாம் நம்மள பண்ணிப்போமா இல்லையானே நினச்சி பார்க்கல. ஆனால் அக்கா பாதி இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வர சொல்லி எவ்வளோ பண்ணுறாங்க. வேறு யாருன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களா? சொந்தத்தில் இருக்கிறவங்களே இந்த காலத்தில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்தமோ இல்லை பந்தமோ இல்லை இவ்வளோ செய்கிறாங்க. என்ன ஆனாலும் இவங்களெல்லாம் மறக்கவே கூடாது. சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரலாம் வராங்களா? அவளே அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கா, யாரும் இல்லாத. இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இதில் நம்மள வேலை கூப்பிட்றாங்க. எல்லாம் இந்த சுந்தரி பண்ணுறதா இருக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரி நகை நெட்டெல்லாம் யார் போடுவாங்க? இந்த காலத்தில் தான் பெற்ற பசங்களுக்கு சேர்த்து வைக்கவே இல்லாத கஷ்டம்லாம் பட்டுன்னு இருக்கும். யாரோ என்னன்னு தெரியாத ஒரு அனாதை, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தேவையில்லாத வேலை. நம்மளுக்கு என்ன வந்தது? நம்ம போய் நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம். குருவி குண்டு மாதிரி ஒரு வீடு இருக்கிறதால இவ்வளோ மதிச்சு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த வீடு இல்லைன்னா இவ்வளோ யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லியிருந்தாங்களே ராணி அக்கா, மறந்தே போயிட்டோம். சரி போய் பார்ப்போம். வெளியே வேற யாரையும் காணோம், என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே. என்ன இது, இந்த கீதாக்கா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகாமல் இங்கேயே நின்று பார்த்துன்னு இருக்கே, எதனா பிரச்சனையா? என்ன ஆச்சு தெரியலையே, போய் கேட்போம். என்னக்கா சீதாக்கா இங்கேயே நிற்கிறீங்க, வாங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவோம். நான் ஏன் அங்கெல்லாம் வரேன்? நீங்கள் போங்க. உங்களுக்கு தான் ரொம்ப வேண்டிய பற்றவங்களாம் வராங்களே, நான் எதுக்கு அங்கே வர போகிறேன்? ஏன்க்கா இப்படி பேசுகிறீங்க? ஏன் சுந்தரி அக்கா வராங்களே அதனால் வர மாட்டீங்களா? சுந்தரி வந்தா என்ன, முந்திரி வந்தா எனக்கு என்ன? உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க நீங்கள் போங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். இந்த அக்காவை பற்றி தெரிஞ்சோம் நம்ம பேச போனோமே, நம்ம தப்பு தான். நம்ம போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. என்ன ராணி அக்கா முன்னாடியே வந்துட்டீங்க போலவே. ஆமாம் உன்னை மாதிரியா பக்கத்து வீட்டிலேருந்து பாராத்திருக்கே வரேன். என்னக்கா இப்படி கலாய்க்கிறீங்க? மறந்துட்டேங்க்கா, இப்போ தான் எழுந்து வெளியே வந்த உடனே ஞாபகம் வந்துடுச்சு, உடனே வந்தேன். உனக்கு ஞாபகம் இருந்தால் தானே அதிசயம், மறந்த அதிசயம் இல்லை, விடு. சரிக்கா, இன்னும் யாரும் வரலையாக்கா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து? இன்னும் வரல, அதுதான் வெளியே நின்றுட்டுருக்கேன். சரி அவங்க வரும்போது யாரும் இல்லைனா எப்படி நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் வெளியே வந்து நின்னேன். என்ன 2 பேரும் அப்போவே வந்துட்டீங்களா? நான் வரதான் லேட் ஆகிடுச்சு போலவே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நானே இப்போ தான் வந்தேன் சுந்தரி அக்கா. சரி 10 மணிக்கு தானே வரந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதான் நான் ஒரு 9:30 வந்தால் கரெக்டாக இருக்கும்னு கிளம்பி வந்தேன். இங்கே வந்து நம்ம மட்டும் என்ன பண்ண போகிறோம்? அதான் பிள்ளைகளை அனுப்பி விட்டல கிளப்புறதுக்கு, அதுதான் இப்போ வந்தேன். அதுவும் சரிதான், நானே இப்போ தான் வந்தேன். சரி வாங்க போவோம். இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, இங்கே இருக்கலாம். அப்புறம் அவங்கள வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எதனா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதுவும் சரிதான்க்கா. உள்ளே என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல, கிளம்புனானா இல்லையானே தெரியல. பெரியம்மா, வாப்பா வா கிரண். அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு பெரியம்மா? கிளம்பிட்டாரா இல்லையா? அம்மா பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதுதான் வந்தேன். உள்ளே தான்ப்பா இருக்கான், போய் பாரு நீயே என்ன பண்ணுறான்ட்டு. அப்படியே பார்த்து சீக்கிரமாக 2 பேரும் வாங்க, அவனை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா, கிளம்புவோம், டைம் வேறு ஆயிடுச்சு. சரி பெரியம்மா, நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன். கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் வேணான்னா கேட்கவே மாட்டேன்றாங்க. கல்யாணம் பண்ணிக்க நின்று இருந்தாங்க. இன்றைக்கி பொண்ணு பார்க்கவே கிளம்பிடு, ஆஃபீஸ் போக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரே கடுப்பாக இருக்குது. என்னண்ணா இன்னும் கிளம்புனா உட்காந்துன்னு இருக்க? மாப்பிள்ளை நீ தானே? அட நீ வேற ஏன்டா கடுப்பேற்றிட்டுருக்க? எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வேணான்னா கேட்கவே மாட்டேன்றாங்களே. அண்ணா என்ன, எனக்கே கல்யாண வயசு வந்துடுச்சு, நீ இன்னும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க? ஏன்டா நான் வேணா சித்திக்கிட்ட பேசட்டுமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி? அதெல்லாம் வேணாம், காலம் வரும்போது நானே பண்ணிக்கிறேன். இப்போ நீ கிளம்புறியா இல்லையா? இல்லை உன்னை இப்படியே தூக்கிட்டு போட்டுமா? இருடா கிளம்பி வரேன். கிளம்பலனா விடவா போகிறீங்க? சரி சீக்கிரமாக போய் கிளம்பி வா. பெரியம்மா சீக்கிரமாக வர சொன்னாங்க. நான் கீழே போட்டுமா இல்லைவா? உன்னை கூடயே கூட்டிகிட்டு போகிறேன். நான் விட்டு போனாலும் நீ உட்காந்துருந்தா இருப்பேன். சரி இருடா, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்.
பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, வேணான்ட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கான் பாரு. அண்ணாவை நினச்சா சிரிப்பு தான் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்ன பொண்ணு அக்கா இன்னைக்கு எப்படி இருந்தாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பொண்ணு அக்காவை பிடிச்சவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பொண்ணு அக்கா இன்னைக்கு எப்படி இருந்தாங்க, இன்னையோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச வரையும் அந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணுறோம். பாய்.